அழகேசிங்கர். வணக்கம் நண்பர்களே. போப்பு வணக்கம். அவர்களின் சிறுகதை கூடாரம். வானக் கூடாரம் வறண்டு போனதால் வாழ்க்கை அற்றுப்போன ஒரு கிராமத்தின் மக்கள் சர்க்கஸ் கூடாரம் போட்டு அங்கே வாழ வந்திருக்கும் நாடோடி மக்களுக்கு கஞ்சி ஊற்ற வழியின்றி கவலைப்படும் கதை. வர்ணனைகளும் உரையாடல்களும் அந்த கிராமத்திற்கே நம்மை இழுத்துச் செல்கின்றன. மேலத்தெரு சந்தைக்கு சின்னமனூர் சர்க்கஸ் வந்திருக்கிறது என்று முதல் வரியிலேயே சட்டென்று நம்மை கதைக்குள் கூட்டிச் சென்று விடுகிறார் ஆசிரியர். அடுத்து வருவதெல்லாம் அந்த கிராமத்தின் கடந்த காலத்தில் அந்த கிராம மக்கள் இது போன்ற நாடோடி கூட்டத்திற்கு செய்த உதவிகளின் விவரங்கள், அந்த கிராம காட்சிகள், அந்த நாடோடிகளின் வாழ்க்கை முறை, வானம் பார்த்த வாழ்க்கையின் சோகங்கள், எனது பள்ளிப்பருவ வாழ்க்கைக்கே இழுத்துச் சென்ற விவரங்கள் இவை எல்லாமே. விவசாயம் நன்றாக விளைந்த அந்த காலத்தில் இதுபோன்று கிராமத்திற்கு வரும் வில்லுப்பாட்டு பாடுகிறவர்கள், பாவைக்கூத்து நடத்த வந்தவர்கள், சைக்கிள் சுத்துகிறவர்கள் என யாருக்கும் துண்டு விரித்து 4 காசு பார்க்கும் வரையில் வயிறு காய விடாமல் குளிரச் செய்வது சாதி பாகுபாடு இல்லாமல் அந்த ஊரின் பொறுப்பாக இருந்தது. கதை ஆரம்பத்திலே சர்க்கஸ் வருவதை அறிந்து அந்த கிராமத்து பிள்ளைகள் காட்டுகிற குதூகலம் ஆசிரியரின் வார்த்தைகளில் இப்படி: எல்லா தெருப்பிள்ளைகளும் கூச்சலை கிளப்பிக் கொண்டு மந்தையை நோக்கி ஓட்டம் பிடித்தனர். ஒன்றுக்கு இடுப்பில் இருந்தால் மேலே இல்லை, மேலே இருந்தால் இடுப்பில் இல்லை. இடுப்பில் இல்லாதவர்கள் கிடுகிடுவென ஆட்டிக்கொண்டு ஓடுகின்றன. அவர்களுக்கான செய்தி எப்படியும் சீக்கிரமாகவே எட்டி விடுகிறது. இப்படி அந்த குழந்தைகளினுடைய ஆர்வத்தை ஆரம்பத்திலே காட்டி விடுகிறார். அந்த சர்க்கஸ் கூடாரத்திற்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்பாடுகள், அந்த வர்ணனைகள் எல்லாம் கணக்கச்சிதமாக இருக்கின்றன. மந்தையில் மரங்கள் நிற்கும் பகுதி மழை நின்ற வேகத்தில் சர்க்கஸ்காரர்களுக்கு சொந்தமாகிவிட்டது. என்றென்றைக்கும் இருந்து கொண்டிருப்பது போல் கிளைகளில் தூளிகள் ஆடின. ஆட்டத்தில் 1-2ஆக நீர்த்துளிகள் சொட்டின. காற்றுக்கு அணைப்பாக மண்மேடையை ஒட்டி அடுப்பு கூட்டியிருந்தார். பெரிய பெரிய முட்டுக்களை கட்டி உலை கொதித்துக் கொண்டிருந்தது. நம்ப முடியாத இடங்களில் சிலர் தூங்கிக் கொண்டிருந்தார். டிக்கெட் நன்றாக போவதற்கான அறிகுறிகள் இருந்தால் அடர்த்தியான மூத்திர மற்றும் மாமிச கவிச்சி வாடையுடன் சிங்கம் புலி கூட வாடகைக்கு எடுத்து வரப்படும். நெருப்பு வளையங்களிலே அவை 5 நிமிடம் தாவி குதிக்க வரும்போது அவை இஷ்டத்திற்கு நீட்டி நெளிந்து கொள்ளும். மற்றபடி காடுகளை சுற்றிய கால்கள் கூண்டுக்குள் அடைபட்ட தவிப்பில் ராப்பகலாய் உருமுவது 2-3 ஊர்களுக்கு கேட்கும். ஜாமத்தில் மூத்திரம் பெய்ய எழும் தாய்மார்கள் உருமல் சத்தம் கேட்டு ஐயோ பாவம் என்று சொல்லிக் கொண்டு படுப்பார்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஊர் வீதமாக மிருகங்களைப் போல ஒலி எழுப்பிக் கொண்டு மாணவர்கள் சிறப்பு காட்சிக்கு வாத்தியார்களின் பாதுகாப்புடன் வருவார்கள். ஆசிரியர்களுக்கு இலவசம். அந்த கிராமத்து சர்க்கஸ் காட்சியையே நம் கண்முன்னால் கொண்டு வந்து காட்டி விடுகிறார் இந்த வர்ணனைகளிலே. அடுத்து அந்த கிராமத்தினுடைய வறுமை காட்சி. மழை பெய்யாமல் நெஞ்சை பிழிந்தெடுக்கும் வர்ணனைகள். நல்லா இருட்டிக்கிட்டு வந்துச்சு, போக்கு காட்டிட்டு போயிருச்சு. அங்கிட்டாச்சும் பெஞ்சுதான்னு தெரியல, அங்கேயும் இதே பூனை மூத்திரம் தானா, பார்த்துட்டு வரலாம் என்று மேகங்களை துரத்தி பிடிக்கிற ஆத்திரத்தில் போனார்கள் பெரியவர். இப்படி கழுதப்பட்டு பண்ணா எப்படி இங்க இருக்கிற உசுரெல்லாம் மண்ணை தின்னா ஜீவிக்கிறது? பதில் கிடைக்காத கேள்வியை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேட்டுக்கொண்டார்கள். ஊரை அனல் காற்று சுத்தி சுத்தி வருகிறது. வேலி கருவேலம் கிளைகள் படர்ந்து வந்து அடை காப்பது போல் ராத்திரி நேரங்களிலும் அனலை ஊருக்குள் காத்து வைக்கிறது. எப்போதும் உனக்கா எனக்கா என்று விரைத்து நிற்கிற பனைமரம் கூட தோற்று முண்டமாகிவிட்டது. மாடு கண்ணுகள் ஓடைக்கரைகளில் புல்லின் வேர்களை கொம்பால் முட்டி முட்டி எடுத்து அசை போடுகின்றன. எல்லாம் புட்டம் பற்றி நெருநெருவென மணல் சாணியாய் கருப்பாக கழிந்து கொண்டு திரிகின்றன. நிலைமையை புரிந்து கொண்டு நாய்கள் கூட தெருக்களை சுற்றி வருவதில்லை. விடிந்து வெயில் ஏறும் முன் கம்மாய்களுக்குள் ஓடி விடுகின்றன. மனம் குளிர நீள்கின்ற அம்மாக்களின் கைகள் திகைத்து போயின. மூளையில் நிற்கிற அடுக்கு பானைகளில் கடைசி 5-6 தானிய மணிகளை விட்டு நீங்கள் தான் விழித்திருந்து தருத்திர பேய்கள் புகுந்து ஆட்டம் கட்டாமல் காத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிராமங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி பஞ்ச காலத்துல கடைசியில அந்த வித நெல்லுன்னு வச்சிருப்பாங்க. அதை கூட எடுத்து சாப்பிடுற நிலைமை கூட ஒரு காலத்துல வந்துடும். சோ இதையெல்லாம் ரொம்ப அருமையா இந்த காட்சியில கொண்டு வர்றாரு ஆசிரியர்.
அடுத்து தொடர்வது, சில வருடங்களுக்கு முன்பு மழை பெய்து செழிப்பாக இருந்த அந்த காலத்துல அவர்கள் இந்த நாடோடிகளை எல்லாம் எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது. ஒரு 7-8 வருஷம் முன்னால ராமேஸ்வரம் தீர்த்தமாட ஒரிசாவில் இருந்து வந்திருக்கிறார். அவர்கள் தார்பாய்ச்சி கட்டும் பொம்பளைங்களின் கத்தாழை பழ நிற பாவாடையும் முக அம்சமும் ரொம்ப தூர தேசத்து ஆட்கள் வெறும் வயிற்றுப்பாட்டுக்கு மட்டும் வந்தவர்கள் அல்ல என்று சொல்லியது. அங்கே அவங்க ஊர்லயே இமயமலையெல்லாம் சுற்றி வந்த சாமியாருக்கு தெரிந்த பாஷைகளை கொண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு கிடைத்தது. கிராமங்கள்ல எல்லாம் அந்த வெளியில வடநாட்டுல இருந்தெல்லாம் சில சாமியார்கள் வந்து இங்க செட்டில் ஆகி இருப்பாங்க. சோ அந்த ஒரு நிகழ்ச்சிகளை எல்லாம் அழகா கொண்டு வருது. அவங்க வந்து பணப்பை எங்கேயோ தவறிடுச்சு, யாரும் கண்ணை வச்சு எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன் மனசரியாம நான் அப்படி சொல்ல மாட்டேன் என்றார் அந்த பெரியவர், அந்த ஒரிசாக்கர். ஊரிலேயே 4 நாள் தங்க வச்சு உடம்பிட தெம்பேற்றினார்கள் அந்த கிராமத்து மக்கள். கோதுமை ரொட்டி திங்கிற வம்சம் அது என்று மேரி டீச்சர் கூட கோணமானையாக சுட்டு கொடுத்தாரு. கோதுமை எல்லாம் அப்பதான் அந்த பஞ்ச காலத்துலதான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க கிராமங்கள்ல, அந்த ரேஷன் கடை இந்த மாதிரி எல்லாம் வந்து. அதுக்கு முந்தி எப்பவும் அரிசி தான், சோறு தான். சோ அதை கூட நுணுக்கமா அவர் எழுதியிருக்காரு. அது கொஞ்சம் அதை கூட எடுத்து அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. வீட்டுக்கு வீடு காசு சேர்த்து வழிச்செலவுக்கும் கொடுத்து விட்டாரு. பிரியும் போது பெரியவர் கம்மாக்கரையில் நின்று கையை உயர்த்தி தாரை தாரையாக கண்ணீர் விட்டார். அந்த கண்ணீர் தான் 3 வருஷமாக மடை திறக்க விடாமல் வயல்களில் மீன்கள் துள்ளும் மழையாக ஊத்தி கொட்டியது. தண்ணி வந்து வயல்ல மழை பெஞ்சு ஊத்திருச்சுன்னா மடையை திறக்க வேண்டியதே இல்லை கம்மாயில இருந்து. அந்த மாதிரி ஊர் செழிப்பா இருந்த காலம் ஒண்ணு உண்டு அப்படிங்கிற காட்சியை காமிக்கிறாரு. ஆனா இப்ப அந்த நிலை மாறி இந்த சர்க்கஸ் கூடாரத்தை களைச்சிட்டு போங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, நம்மளுக்கே சாப்பாடு இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அதை சொல்ற அந்த கண்ணீர் காட்சியை ரொம்ப அருமையா வர்ணிச்சிருப்பார். அந்த பெரியவங்க, ஊர் பெரியவங்க எல்லாம் மனப்பாரத்தை தூணில் சாய்த்து ஒரு மண்டபத்துல போய் உட்காந்துருக்காங்க. எல்லாம் பேசி முடித்த பின்னா அசங்க முடியல. நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு, மூஸ் மூஸ் என்று பெருமூச்சு தான் விட முடிந்தது. மலை மலையா தானியங்களை அடிச்சு குவிச்ச ஊர்தானா இது? பிதுங்க பிதுங்க பருத்தி தாட்டுகளை கட்டி பெருமைப்பட்ட ஜனங்களா நாம்? சாலையெல்லாம் மிளகாய் நடி கமர சாறை சாறையாக விருதுநகருக்கு வண்டி ஓட்டி போன காலமெல்லாம் முடிஞ்சு போனதுதான். நம்ம சீவன் நிம்மதியா பிரியாதா? அடுத்த நாள் வெயில் தாழ சர்க்கஸ் ஆட்களில் பொறுப்பானவர்கள் 3 பேரை கூட்டி கொண்டு வந்து திரிகுத்துகிற சூதாடிகள் போல கம்மாய் மரங்களுக்குள் போனார். அவங்க வந்து சர்க்கஸ் வந்து நல்லா இங்க சம்பாதிக்கலாம்னு நினைச்சிட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு இங்க இவங்களை காப்பாற்ற முடியாதுங்கிற கவலை. அவங்க கிட்ட எப்படி சொல்றது? இருக்கிற காசையெல்லாம் திரட்டி கொஞ்சம் 2-5மா சேர்த்த 200 சில ரூபாய்களை ஒரு வெற்றிலைக்குள் அடக்க முடியாமல் வைத்து சொன்னாரு. இந்த வெத்திலையில மடிச்சு கொடுக்குற அந்த பழக்கங்கள் இதெல்லாம் அழகா கொண்டு வருது. ஐயா புண்ணியம் வாங்கல, உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். இதோட மாட்டுக்கு 4 நாள் தீவனமும் 1/2 மூடைக்கு குறையாம தானியமும் தர்றோம். வெள்ளி முளைக்கு முன்ன 2ஆம் பேருக்கு தெரியாம கிளம்பி போயிருங்க ஐயா. எங்க ஆயுசுக்கும் இப்படி கண்டதில்லை. கூடாரத்தை போட்டு வெத்து டப்பாவை தட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கொடுமையை தாங்காம இருக்கிற கொஞ்ச நஞ்ச பச்சையும் பொசுங்கி போயிருங்க. கண்காணாத தேசத்துக்கெல்லாம் கூட விளைய வச்சதே கட்டுப்படியாச்சோ இல்லையோ, நல்ல மனசாத்தான் அனுப்பி இருக்கோம். யார் யாரோ நல்லா இருக்காங்க, மண்ணை கட்டி போராடுற நாங்க இப்படி ஆகி போனோம். எங்களை நம்பி வந்த உங்களை இப்படி அனுப்புறது நியாயம் இல்லதான். என்ன பண்றது? மண்ணு குப்புறப்படுத்துக்குச்சு. என்ன அருமையான வார்த்தை, மண்ணு குப்புறப்படுத்துக்குச்சுங்கிறது. உழவு செய்யறப்ப அதை நிமித்தி நிமித்தி விட்டு பண்ணுவாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் அழகா கொண்டு வர்றாரு அந்த கிராமத்து பாஷை. அவங்க கேட்க, அவங்களும் பாவம் கஷ்டம். எப்படியாச்சும் ஐயா அப்படிங்கிற, ஐயா நீங்க ஒண்ணும் பேசப்படாது, நடங்க. போகும்போது நல்ல வார்த்தை சொல்லாட்டா போகுது, எதுவும் சபிச்சிடாதீங்க. பரமனுக்கு கண்காட்ட அவன் காக்கி ட்ரௌசர்களுக்கு இருந்து ஒரு பாட்டிலை எடுத்து கொடுத்தான். இந்தாங்க, மனதைரியத்துக்கு இதை ஊத்திக்கிடுங்க. ஸோ இப்படி அவங்க ஆரம்பத்துல அந்த குழந்தைகளினுடைய குதூகலத்தை, அந்த சர்க்கஸ் வந்துருச்சுன்னு அவங்க குதூகலமா ஆடுறத ஆரம்பிச்சது போக போக அந்த கிராமத்து நிலைமையை காமிச்சு, அந்த சர்க்கஸ் கூடாரக்காரங்களே போக சொல்ற மாதிரி அந்த கிராமத்து நிலைமையை முடிச்சுட்டு கடைசியில முடிக்கிறது தான் ரொம்ப பிரமாதமா முடிக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும் பாவம், அதுக்கு கனவு காண்கிறது. குழந்தைகளின் கனவுகளில் இப்படி முடிவது உருக்கம். இன்றிரவும் பிள்ளைகளின் உறக்கத்தில் கனவு வரும், கனவில் சோம்பல் நடி வேப்பமுத்தும் புளிய முத்தும் பொறுக்கிக் கொண்டிருப்பார். அந்த கிராமத்திற்கே சென்று வாழ்ந்த ஒரு அனுபவத்தை இந்த கூடாரம் கதையின் மூலம்
கொடுத்த எழுத்தாளர் போப்பு அவர்களுக்கு நன்றி. வாய்ப்பு அளித்த அழகிய சிங்கருக்கு நன்றி. வணக்கம். ஆஹ் ஆஹ் எப்படி சொல்லணும்னு தெரியல எனக்கு. நீங்க நாயகர் பத்தி நீங்க சொல்லும் போதே அந்த கதையை சொல்லும் போதே பயிற்சிக்க சொல்றீங்க. இப்ப ஆச்சரியமா இருக்கு. உங்க கதை நீங்க சொல்ற விதத்தை யோசனை பண்ணி பார்த்தனால கேட்கும் போது பயிற்சிக்க சொல்றீங்க. இவ்வளவு பயிற்சிக்க யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். போப்பே இது மாதிரி எல்லாம் எழுதிக்க எல்லாம் அந்த கிராமத்து அனுபவங்களை இவர் கதையில படிக்கிறப்போ அந்த உணர்ச்சி அப்படி பொங்கி வருது. வேற ஒண்ணு. ஆமா. நன்றி.